யாழ்ப்பாணத்தில் இளம் தாயொருவர் தனது 45 நாள் சிசுவை கொடூரமாக சித்திரவதை செய்திருப்பதும் அந்த சிசு உயிரிழந்திருப்பதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தின் வடக்கே உள்ள அளவட்டியில் நடந்திருக்கின்றது. சசிரூபன் நிகாஸ் என்ற 45 நாள் ஆண் சிசுவே உயிரிழந்திருக்கிறது. முதற்கட்ட விசாரணைகளில் சிசுவை சித்திரவதை செய்ததை மறைத்த அந்த இளம் பெண் பின்னர் போலீசாரின் தொடர் விசாரணையில் தெரிய வந்திருக்கும் தகவல்கள் நெஞ்சை உறைய வைக்கின்றன. நிகாஸ் அந்த தம்பதியினருக்கு இரண்டாவது குழந்தை. ஏற்கனவே அவர்களுக்கு பெண் குழந்தை ஒன்று உள்ளது. நிகாஸ் பிறந்து 45 நாட்களே ஆகின்றது. கணவர் பிறிதொரு இடத்தில் தங்கி நின்று வேலை செய்கிறார் என்று அறிய முடிகிறது. கடந்த சனிக்கிழமை தாய்ப்பால் அருந்திவிட்டு தூங்கிய நிகாஸ் அதிகாலை பார்த்தபோது அசைவற்றிருந்தான் என குடும்பத்தினர் அளவட்டி பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டோடி சென்றிருந்தனர். அளவட்டி மருத்துவமனையில் நிகாஸின் நிலையை பார்த்தவர்கள் உடனடியாகவே தெல்லிப்பளை மருத்துவமனைக்கு மாற்றியிருக்கின்றனர். தெல்லிப்பளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது நிகாஸ் ஏற்கனவே உயிரிழந்திருந்தார். மருத்துவர்கள் அதை உறுதிப்படுத்தியிருந்தனர். இறப்பு விசாரணைகளை வலிகாமம் கிழக்கு திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கமே மேற்கொண்டார். இறப்பு விசாரணைகளின் போதே அவருக்கு நிகாஸின் மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டிருந்தது. ஏனெனில் நிகாஸின் உடலில் ஆங்காங்கே சிறு சிறு காயங்கள் காணப்பட்டது. இறப்பு விசாரணைகளை முடித்த திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நிகாஸின் மரணத்தில் சந்தேகம் இருக்கின்றது என்றே அறிக்கையிட்டார். நிகாஸின் உடல் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு உடற்கூற்று பரிசோதனை நடத்தப்பட்டது. உடற்கூற்று பரிசோதனைக்கு முன்னர் சிடி ஸ்கேன் மூலமாக அந்த சிறு உடல் ஆராயப்பட்ட போது நிகாஸின் கால்களில் முறிவு இருப்பதும் உடலுக்குள் காயம் இருப்பதும் அவதானிக்கப்பட்டதால் நிகாஸின் மரணத்தில் ஏதோ மர்மம் இருப்பது உடற்கூற்று பரிசோதனையின் முன்னர் உறுதியானது. அதன் பின்னர் நடந்த உடற்கூற்று பரிசோதனையில் நெஞ்சை பதற வைக்கும் விடயங்கள் அம்பலத்திற்கு வந்தன. நிகாஸின் பிஞ்சு கால்களில் எலும்பு முறிவுகள் இருந்தது. அந்த எலும்பு முறிவு உடன் ஏற்பட்டிருக்கவில்லை, சில வாரத்திற்கு முந்தியதாக இருக்கலாம் என்கின்றனர் உடற்கூற்று பரிசோதனையை மேற்கொண்ட மருத்துவ அதிகாரிகள். நிகாஸின் தலைக்குள்ளும் காதுக்குள்ளும் வாய்க்குள்ளும் காயங்கள் காணப்பட்டன. நிகாஸ் கடுமையாக சித்திரவதையை அனுபவித்திருந்தமையை உடற்கூற்று பரிசோதனையில் உறுதியானது. உடற்கூற்று பரிசோதனை அறிக்கையை அடிப்படையாக கொண்டு மருத்துவமனையில் வைத்தே நிகாஸின் தாயிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அவர் தனக்கு எதுவுமே தெரியாது என்று கூறினார். ஆனால் பால் குடிக்காததால் நிகாஸின் கால்களை முறுக்கினேன் என்று ஒரு கட்டத்தில் அவர் ஒப்புக்கொண்டார். சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். தெல்லிப்பளை குற்றத்தடுப்பு போலீசார் தாயிடம் விசாரணைகளை தொடர்ந்தனர். விசாரணையில் மெல்ல வாயை திறக்க ஆரம்பித்தார் அந்த தாய். அவர் கூறிய தகவல்கள் நெஞ்சை பதற வைப்பதாக இருக்கிறது. நிகாஸின் கால் எலும்பு முறிவு சில வாரங்களுக்கு முந்தியதாக இருக்கின்றது. ஒருமுறை நிகாஸின் காலை மிதித்ததை விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளார் தாய். அதன் பின்னரே பிரச்சினை ஆரம்பித்திருக்கிறது. காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதை அடுத்து அந்த சிசு வேதனையை சொல்ல முடியாது தொடர்ச்சியாக அழுத வண்ணம் இருந்திருக்கிறது. காரணம் இன்றைய நிகாஸின் அழுகை இளம் தாயை சினமூட்டி இருக்கின்றது. அந்த கோபம் மெல்ல மெல்ல வளர நிகாஸின் அழுகையை நிறுத்த சிசுவை தாக்க தொடங்கி இருக்கிறார் அந்த தாய். நிகாஸின் தலையை சுவரில் மோதியதையும் நிகாஸின் காதுக்குள் பிரம்பை விட்டு குற்றியதையும் விசாரணையில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அவர். இந்த சித்திரவதைகள் காரணமாக ஒரு கட்டத்தில் நிகாஸ் நினைவிழக்கவே மருத்துவமனைக்கு கொண்டோடி வந்திருக்கின்றனர் குடும்பத்தினர். இப்போது அந்த தாய் கைது செய்யப்பட்டு 7 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அவரை மனநல மருத்துவரிடம் பாரப்படுத்தி அறிக்கை பெற்றுக்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பிரசவத்தின் பின்னரான மன அழுத்தம் காரணமாக இருக்கலாம் என்கின்றனர் மனநல மருத்துவர்கள். பிரசவத்தின் பின்னரான உளநோய் மிகவும் அரிதானது என்று குறிப்பிடும் அவர்கள் அதை சரியாக கையாளாது விட்டால் தாய் குழந்தை இருவரையும் ஆபத்தில் விட்டுவிடும் என்று எச்சரிக்கின்றனர். இவ்வாறான உளநோய் தீவிரமடையும் போது குழந்தையை பராமரிக்காது இருப்பது, உரிய நேரத்தில் பால் மருந்துகள் கொடுக்காது இருப்பது, இந்த குழந்தை என்னுடையது இல்லை என்பன போன்ற எண்ணங்கள் ஏற்படும் என்று சுட்டிக்காட்டுகின்றனர் மனநல மருத்துவர்கள். 1000 இவ்வாறான உளநோயால் பாதிக்கப்படுகின்றனர். பெரும்பாலும் திடீரென பாரதூரமான மனமாற்றங்கள் உட்பட குறிப்பிடத்தக்க பழக்க வழக்க மாற்றங்களையும் உண்மையை ஏற்காத மனப்பாங்கையும் இந்த மன அழுத்தம் கொண்டு வரும். பிரசவத்தின் பின்னர் ஏற்படும் மன அழுத்தம் சாதாரணமாக 3 மாதங்களுக்குள் சரியாகிவிடும் என்கின்றனர் மருத்துவர்கள். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் சாதாரண செயற்பாடுகளில் இந்த பிரச்சினை தலையிடும் போது உடனே மனநல மருத்துவத்தை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர்.